மத்தியில் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருப்பதைப் போல பிரதமர் பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பிரதமரின் நாடாளுமன்ற உரையை ரசித்து சிரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். 10 நாள் ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். ஸ்பெயினில் 3440 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக அவர் கூறினார். 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அபாக் லாய்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு, எடிபான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பேசியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதுதா இருக்கு. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், மக்களுக்கு தொண்டாற்ற யார் அரசியலுக்கு வந்தாலும் மகிழ்ச்சி என்றார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.